தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி நடப்பதாக உங்களுக்கு தலைப்பு செய்தி போடுறக்கோ இல்ல பிரேக்கிங் நியூஸ் போடுறக்கோ நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? மகளிர் தேசிய தலைவர் தான், அதனால கட்சியோட முடிவுகள் எல்லாத்தையும் ஊடக முடிவுகள் சொல்ல வேண்டாம், அதான் ஊகத்தை நீங்க பேசலாம். ஊகத்தை நான் திமுகவோட பி டீமா கூட அவர் இருக்கலாம். அவங்களே செட் பண்றாங்க. 2024 திரு ஓபிஎஸ் அவர்கள் இதே பாஜக கூட்டணியில இருந்தார். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் பெற்று கொடுத்தார். You should not say that it is a 3.5 lakh vote as in that it on its own. தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து போனது ஒரு பெரிய இழப்பு. I don't want to go to that perception trap. இல்ல, நான் பெர்செப்ஷன் ட்ராப்பே சொல்ல, நம்பர்ஸை கேக்குறேன். not about the already the answers been. பிரதமர் அவர்கள் இங்க வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாரு. அஇஅதிமுக பத்தி சொன்னாரா? இந்த வார்த்தைகளை புடிச்சிட்டு ஏதாவது ஒரு டிவிஷன் பண்ண முடியுமா, ஒரு பிரச்சனை அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு சிலருக்கு ஆசை இருக்கு. கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில ஒரு சுணக்கம் இருக்கு தானே, எல்லாத்துக்கும் வச்சுட்டு பேச வேண்டிய அவசியம். அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது ஒரு வேகமாகவும் ஒரு மேசிவம் போயிட்டு இருந்தது, ஆர்டிகுலேட்டிவா இருந்தது, குறைந்து விட்டதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பின்பாக திரு கே நேரு அவர்கள் வருவாரா, திரு ஏவா வேலு அவர்கள் முதலமைச்சரா வருவாரா, கேட்க முடியுமா அந்த கேள்வியை திமுக பார்த்து? திரு அண்ணாமலை அவர்கள் இந்த முறை போட்டியிடுவாரா? அவர் மாதிரி ஒரு வைப்ரண்ட், ஒரு ஆர்டிகுலேட்டிவ், அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணல் கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவுடைய மகளிர் அணியின் தேசிய தலைவர் திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் எப்படி இருக்கிறதாக நீங்க இன்னைக்கு 2026 அப்ரோச்? 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரகாசமா இருக்கிறதா நினைக்கிறோம். கூட்டணி தொடர்பான கூட்டங்கள், பிரதம மந்திரியினுடைய தமிழக வருகைகள், நாங்க பிஜேபி கட்சியிலிருந்து கட்சியோட செயல்பாடுகள்ல காட்டக்கூடிய வேகம், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தீவிரமா களத்துல இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக திமுக அரசினுடைய தோல்விகள், நிர்வாக குளறுபடிகள், அவர்களுடைய இந்த அலட்சிய போக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு, ஒரு கோபத்தை கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு ஒரு கன்சாலிடேட் பண்ணி சொல்லணும்னா, திமுக அரசு மாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வாய்ப்பு இருப்பதாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். திடீர்னு ஒரு வேகம் இருக்கிறதா நீங்க, அதாவது இந்த தேர்தலை நோக்கி நாங்கள் வேகமாக சுரண்டு கொண்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றீங்க. அந்த வேகத்தை பார்க்க முடியலையே. இல்ல, இந்த வேகம் அப்படிங்கறத நீங்க டெய்லி செய்தித்தாள்ல வர்றது இல்ல ஊடகங்கள்ல வர்றது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு லீடர்ஷிப் பேஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது, நேச்சுரலாவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தலைவர்கள் இல்ல காங்கிரஸ் இல்ல மற்ற கூட்டணி கட்சி அந்த தலைவர்கள் போக்கஸ் அப்படின்னு வரும்போது, நேச்சர்லா ஒரு இஷ்யூக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது அந்த பக்கம் ஒரு 6-7 ஸ்டேட்மெண்ட் வரத்தான் செய்யும். அதனால அதை வச்சு நம்ம அந்த பக்கம் வேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இந்த வேகத்தை நீங்க எதை வச்சு கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி புரியல. இல்ல, என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க அவங்க எதிர்த்தரப்புல இவங்க எல்லாம் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ திமுக கூட்டணி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. அந்த எதிர்ப்பு சார்ந்திருக்கக்கூடிய போராட்டங்களோ அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளோ எந்த அளவுக்கு வேகம் எடுத்திருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் கேட்கறேன். நீங்க தொடர்ச்சி எங்களோட கட்சி ஒரு க்ளோஸா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்வி ஒருவேளை நீங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ ரீசெண்டா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இணைந்துதான் எங்களோட போராட்டங்களவே நடத்திட்டு இருக்கோம். இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கூடிய தமிழகம் முழுவதுமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில ஒரு எதிர்த்தரப்புல இருந்து இருக்கக்கூடியதா நீங்க ஆக்டிவா இருக்க நீங்களே நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 22,000 இடத்துல தெருமுனை கூட்டங்கள் பிஜேபி நடத்தி இருக்கு. ஒரு சிங்கிள் பார்ட்டியாவே நாங்க பண்ணியிருக்கோம். அதிமுக அதே போல தெருமுனை கூட்டங்கள், பிரச்சாரங்கள் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. போராட்டங்கள் இளைஞரணி சார்பில், மகளிரணி சார்பில், பட்டியலின சார்பில்
தனித்தனியா. ஏன்னா இந்த அணிகளுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பாளங்கிறதால நானே சொல்றேன். ம். ஏன் நானே முன்னின்றுதான் வந்து மகளிர் அணியோட ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். ம். சோ அதனால எல்லா இடத்துலயுமே இந்த மாவட்ட அளவுல கோஆர்டினேஷனும் போராட்டங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல ஒரு கன்சாலிடேட் ஆறத நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா கன்சாலிடேட் உங்களுடைய பிரச்சாரம் வகையில அந்த பெர்செப்ஷன் ரீதியில கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே. பட் இப்போ திமுக கூட்டணி எண்ணிக்கையில் பார்க்கின்ற போது 22 கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு பெர்செப்ஷன் வைஸ் அவங்க வந்து ஒருவேளை தே ஸ்டாண்ட் டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் மக்களுக்கு இருக்கலாம். இல்ல அந்த நான் சொன்னேன் within course நான் the perception that is being created or they are trying to create that impression சொன்னேன். that as if that they are having many political parties and they are having the strength the numerical wise அப்படிங்கிறது. பட் நான் என்ன பாக்குறேன்னா இதுக்கு முன்னாடி இதே போல திமுக ஆட்சி காலத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட இதே மாதிரி ஒரு கூட்டணி போட்டாங்க. அது அல்டிமேட்டா அதுக்கப்புறம் தோக்கதான் பண்ணாங்க. அதனால இட் இஸ் நாட் அபவுட் த நம்பர்ஸ் அலோன். எஸ் ஆஃப் கோர்ஸ் நம்பர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டெமோக்ரஸி. பட் இன்னைக்கு இருக்கிற மக்களோட பல்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. அதனால அதான் சொல்றேன் இந்த ஆட்சிக்கு எதிரா இருக்கு. அதனால அந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கு டாலா அவங்க அதை திருப்பி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையில நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்போ இந்த கேள்வி ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தவர்கள் வந்து மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த மூவ்மெண்ட் வந்து சம்வே யூ ஆர் மிஸ்ஸிங்கிற ஃபீல் வரலையா உங்களுக்கு? இல்ல மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஃபீலிங் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு காலத்துல 19ல இருந்தோம். அதுக்கப்புறம் 21ல வேற மாதிரி இருந்தது, 24ல வேற மாதிரி இருந்தது. நான் கேக்குறேன், நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியா நீங்க அதிமுக தலைமையில இருக்க நீங்க முன்னோக்கி செல்றீங்க, தேர்தலை சந்திக்கிறீங்க. 21ல இருந்த கூட்டணி அதே மாதிரி தானே இருக்கு. உங்க கூட்டணியில் இருந்த முக்கியஸ்தர்கள் வந்து அதிமுக பக்கம் போறாங்க. நீங்க அதுதான் சொல்றீங்க. இண்டிவிஜுவல் நீங்க பேஸ் பண்ணி பேசுனீங்கன்னு சொன்னா நீங்க எந்த முக்கியஸ்தர்கள் சொல்றீங்க? முன்னாள் முதலமைச்சர் சொல்றீங்க. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் போனாரு, திரு கருணாஸ் அவர்கள் போயிட்டாங்க. எஸ்டிபி திரு கருணாஸ் முக்குளத்தூர் புலிப்படை அவர்கள் இந்த அதிமுக கூட்டணியில இருந்தார், அவங்க போயிட்டாங்க. எஸ்டிபி இல்லைங்க 21ல அவர் இல்லையே. 21ல அவர் இல்ல. உங்க அதிமுக கூட பலம் பொருந்தியவர்களாக இருந்தவர்கள் இந்த மூவ்மெண்ட் போகும்போது திமுக கூட்டணிக்கு ஒரு பலம் வர்றதாக நீங்க நினைக்கிறீங்களா? சொல்றேன் நீங்க you are talking about the individuals. பட் individuals counts a lot. அந்த அவர்களுக்கு ஒரு முகம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கு. அதுதான் சொல்றேன். நீங்க இண்டிவிஜுவல்ஸோட ஸ்ட்ரெngth என்னங்கறது ஆல்ரெடி இட் இஸ் a tried and tested strength. ஓகே. சோ அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற பெர்செப்ஷன் தான் இப்ப கீழ இருக்கு. மக்கள்கிட்ட அதான் இருக்கு. இப்ப இந்த பெர்செப்ஷன் எல்லாம் அப்புறம் அவங்க சொல்றாங்களே, இப்ப திமுக வந்து நாங்க நிறைய கூட்டணி இருக்கோம், எங்களுக்கு பலமா இருக்கு, நாங்க வந்து கிரியேட் தட் அப்படினு சொல்றது அதுக்காக தான். சோ அது வந்து ஒரு கிரியேஷனா மட்டும் தான் இருக்குன்னு. Yes, there is only a creation. ஒரு அன்சர்டனிட்டி இருக்கோ யார்கிட்ட? தேசிய ஜனநாயக கூட்டணி. They are very certain about it. About the elections. Yes, about the election and about our alliance. We are certain about it. இல்ல, ஏன் நான் இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இந்த எலெக்ஷனை முன்னோக்கி நகர்த்து செல்கின்ற போது நம்முடைய பலம் என்றால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி அந்த பலம் நமக்கு ஒரு எங்க ஒரு இடத்துல ஒரு லேப்ஸ் இருக்கா அப்படிங்கறது. லேப்ஸ் எதுவும் இல்ல. அதுதான் கேட்க விரும்புறேன். லேப்ஸ் எதுவும் இல்ல. உங்களுக்கு எதுவும் மிஸ்ஸிங் இல்லைங்க. 2024 திரு ஓபிஎஸ் அவர்கள் இதே பாஜக கூட்டணியில இருந்தார், கூட்டணியா இருந்தார். அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் பெற்று கொடுத்தார். அப்போ அது வந்து கவுண்ட் ஆச்சு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு, ஜனநாயக கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி. அது வந்து இப்ப லாப்ஸ் ஆகாதா? அவர் வந்து இண்டிவிஜுவலா அப்படின்னு நினைக்கலையே, அவரும் கூட்டணியில தான் இருந்தாரு. அந்த கூட்டணி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இல்ல அதுதான் சொல்றேன். அப்ப அது எங்களுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்ல. நான் அதுதான் கேக்குறேன். நான் அந்த கான்ட்ரிபியூஷன் தான் மிஸ் ஆகுது. That's why then you should not say that it is a 3.5 lakh vote as in that it on its own. That comprising of all the alliance parties. அவருக்குன்னு சில ஒரு முகம் இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குங்க. நான் இல்ல சொல்ல வரல. பட் அல்டிமேட்டா எலெக்ஷன் அப்படிங்கிறது it is not about the individual who is going to form a government. அப்படினா நம்ம ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை மேடம். கரெக்ட். அப்போ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு? இண்டிவிஜுவல்ஸ் முக்கியம் தான். பட் இண்டிவிஜுவல்ஸ் போனதாலேயே இந்த கட்சி நான் போனதாலேயே இது வந்து ஒரு அதனால தான் சொல்லுவேன். அப்படி சொல்ல வரல. ஆனா அந்த கான்ட்ரிபியூஷனும் ஒரு வேலிடான பாயிண்ட் இல்லையான்னு நான் கேட்க வரேன். நான் அதுதான் சொல்றேன். இந்த சிச்சுவேஷன்ல அது கவுண்ட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். இஸ் இட் சோ? எஸ். ஓகே.
இப்ப இந்த இந்த தேர்தல் இந்த முக்கியமான ஒரு நிகழ்வுகளா தான் அவங்க சொல்றாங்க. அவங்க கூட்டணியிலிருந்து எங்க கூட்டணிக்கு இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. பாருங்க நம்ம வந்து இப்படி இருக்கோம். திரு ஓபிஎஸ் வந்துட்டாரு. அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. அதனால நாங்க வந்து நீங்க சேர்க்கோம். ஓபிஎஸ் அவர்களோட சார்ந்திருக்கவங்க எத்தனை பேர் போனாங்க? அவங்க இருக்கிறல எத்தனை பேர்? ஈவன் என்னோட கோயம்புத்தூர்ல நான் முந்தானேயத்தை பார்த்துட்டு வந்தேன். ம், அவரோட இருந்தவங்க இல்லைங்க எனக்கு எங்களுக்கு திமுக போக பிடிக்கல. ம், சொன்னாங்க திமுக எல்லாரும் சேரணும்னா நாங்க உங்களோட கட்சிக்கு வரோம். அதிமுக திருப்பி போறவங்க இல்லையா? ம். முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் அதிமுக தானே வந்திருக்காரு. இந்த வந்துட்டாரு. மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல இருக்கு. ம். So it's not that அவங்களோட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே போனாங்கன்னு எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த ஆளுநர் மாற்றம் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் இல்ல. அவர் வந்து அந்த மத்திய அமைச்சரவை நோக்கி நகர்வதாக ஒரு தகவல். சிஎம் போஸ்டை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ராஜ்யசபாக்கு தேர்வாரு. ஆளுநர் மாற்றம் தேர்தல் இந்த நேரத்துல எதை குறிக்கிறது? எதையும் குறிக்கல. இட்ஸ் ஆல் ரொட்டீன் திங். ஆளுநர் மாற்றக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனி கவர்மெண்ட் தேர் ஹேவிங் த ப்ரியோரோகேட்டிவ். இல்ல அவர் பீரியட் முடிஞ்சு ரொம்ப நாள் இருக்கிறாரு. அதனால கேட்டேன். திடீர்னு இப்ப மாத்துறாங்க. அதனால ஏதாவது ஒரு சூழல் இருக்கும். நாங்க என்ன தேர்தலுக்கான ஒரு சூழல். நீங்க ஒரு ஸ்டேட் மட்டும் மாத்திரம் பரவாயில்ல. நிறைய ஸ்டேட்ல வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கு. ம். ரொட்டீன் சேஞ்சஸ். எப்படி இருக்கிறது களம் உங்களுக்கான? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. ரொம்ப நல்லா இருக்கு, பிரகாசமா இருக்குன்னு சொல்லி. நீங்க எப்படி இருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எத்தனை தொகுதிகள் இருப்பது? நிச்சயமா இதை விட எத்தனை தொகுதிகள் யாரு இந்த தொகுதிக்கு வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் கட்சியோட தலைமை முடிவெடுக்கும். ம், ஆனாலும் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கும். ம், இந்த முறை தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பாஜக எம்எல்ஏக்கள் அசம்பிளிக்குள்ள நுழைவாங்க அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்கோம். கடந்த முறையை விட நிச்சயமா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில வந்து ஒரு சுணக்கம் இருக்கு தானே? இல்ல. ஏன்னா நீங்க எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ம், அப்புறம் நாங்க இன்னைக்கு கூட்டணிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ம். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. எது நேரத்துல எது பேசணுமோ யார்கிட்ட பேசணுமோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இல்ல ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. ஆமாங்க. ஆனா அது வந்து ஒரு வெளியே வந்து எதுவுமே தெரியலையே. அதான் பேச்சுவார்த்தை சொல்றேன். நடந்துட்டு வெளியே தெரியுற மாதிரி. வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ திமுக கூட்டணி வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கவுண்ட் எல்லாம் ஆயிடுச்சா? கவுண்ட் ஆகல. அது உங்களுக்கு அபிஷியலா அறிவிக்கிற நேரத்துல அறிவிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையின் கீழே சில கட்சிகளுக்கு வந்து இடங்கள் ஒதுக்கப்படுவதாக சொல்லப்படுது. எஸ், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது டிடிவி பாரதிய தினகரன் அவர்கள் சொன்னாங்க. அதான் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியே மற்ற கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கான ம். சீட்டுகளையோ பேசுறதுக்கு எல்லாமே மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் தானே. அது கரெக்ட். எஸ், அதனால சில கட்சிகள் இல்ல பிஜேபி எங்களுக்கு பேசணும்னா பிஜேபி ரெடியா இருக்கும். பிஜேபி அதிமுகவுடன் பேசுறதுக்கா இல்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ள பேசுறதுக்கா? ரெண்டும். ரெண்டுமே அங்க பேசினாலும் இங்க தானே பேசணும். ஓகே. இல்ல ஏன் கேக்குறேன்னா, இப்ப சில அதிமுக தலைமை தாங்கிறது. ஆனா அதிமுகக்குள்ள ஏதோ ஒரு பிணக்கு இருப்பதாக அப்படி தெரிகிறதா? அது வந்து ஓப்பனா சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல, அவசியம் இல்லைங்க. இல்ல சில நம்பர்ஸ நேரங்கள்ல சொல்லேன்னு சொன்னீங்க. இல்ல நான் அதான் சொல்றேன். நீங்க ஒரு சில கட்சிகள் இல்ல பிஜேபி எங்களுக்காக நீங்க பேசுங்கன்னு சொன்னா பிஜேபி பேசும். ம். அப்ப கடந்த முறையோட இந்த முறை எண்ணிக்கை அதிகமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வாய்ப்புகளோ ஸ்பெகுலேஷனோ அதை பத்தி இப்ப நான் சொல்ல முடியுங்களா? ஓகே. இல்ல நீங்க ஒரு மகளிர் அணி தேசிய மகளிர் தலைவர். தேசிய தலைவர் தான். அதனால கட்சியோட முடிவுகள் எல்லாத்தையும் ஊடகத்துல முடிவுகள் சொல்ல சொல்லணும். வேண்டாம். அதான் ஊக்கத்தை நீங்க பேசலாம். ஊக்கத்தை நான் ஏன் பேசணும்? கேக்குறேன். நீங்க வந்து சொல்லலாமான்னு கேக்குறேன். அதுதான் சொல்லக்கூடாது. ம். எனக்கு நம்பர் தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாது. சோ நம்பர் தெரியும், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் அதை எடுத்துக்கலாம். தட் இஸ் யூ ஆர் என்டைட்டில் ஃபார் யுவர் ஒப்பீனியன். ஓகே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி நடப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையா? அப்படிங்களா? தெரியாதுங்க எனக்கு. உங்களுக்கு தெரியாது இருப்ப ஒண்ணு வாய்ப்பு இல்ல, இல்ல. நிஜமா தெரியாது. பாப்போம். ஏன்னா நீங்க நிச்சயமாக இங்க வானதி பாருங்க, ஸ்ரீனிவாஸ் கூட்டணி அவர்களை தவிர்த்து விட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஒன்னும் அப்படி நான் தான் முடிவுகளை எடுக்கக்கூடிய நான் தன்மை தவிர்த்து விட்டேன்னு கிடையாது. சொன்னேன். நீங்க முடிவெடுக்குன்னு சொல்றேன். ஒரு நீங்க வந்து அந்த பேச்சுவார்த்தையா கூட்டணியா எந்தெந்த கட்சிகள் இணைகிறார்கள் இது எல்லாமே வந்து டில் த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன், ஏன் டில் த டேட் ஆஃப் நாமினேஷன் தட் வுட் ஹேப்பன். In the past so many elections we have seen it. நல்லா நடக்கும். அதனால சில நேரங்கள்ல சில கட்சிகள் அங்க அட்ஜஸ்ட் ஆக முடியல, சுவிட்ச் ஓவர் ஆகுறதும் பார்த்திருக்கோம். சில இண்டிவிஜுவல்ஸ் வாய்ப்பு இருக்கா? சீட்டு கிடைக்காதவங்க, that's all happening இல்ல both the that's all- sides. இல்ல இந்த முறை கேக்குறேன். That's all both the sides. ம். It's all happening during the election time. ம். ஓகே. அந்த பக்கம் கட்சியில சீட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, கிடைக்கலையா உடனே வேற கட்சி வாய்ப்பு இருக்குன்னா அங்க சுவிட்ச் ஓவர் ஆவாங்க. நாங்களே இந்த மாதிரி எல்லாம் சீட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இல்ல எங்க கிட்ட இருந்து போனவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். அதனால கூட்டணியில எத்தனை கட்சிகள் வராங்க என்னங்கிறதெல்லாம் ஒரு இறுதி முடிவு வர்ற வரைக்கும் தட் வுட் ஹேப்பன். ம். அந்த நெகோசியேஷன்ஸ் போகும், திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் போகும், எல்லாமே நடந்துட்டே இருக்கும். கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்காங்களே மேடம். இது வந்து ஒரு 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 வருடமாக போறது, இன்னும் ஒரு முடிவு பெறல.
இந்த டிலே ஆயிட்டே போயிட்டே இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்கல. திரு அமித்ஷா அவர்களை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். இதெல்லாம் சாதகமான தொகுதிகள் அப்படின்லாம் சொன்னாரு. இது போல நிறைய விஷயங்கள் வெளிய அதுவும் வந்து போயிட்டு கொண்டே இருக்குல்ல. இருக்கிறது. வெளிய வந்து கொண்டே இருக்கு. அதான் சொல்ல போறாங்க, பாக்குறாங்கல்ல. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். ம். அதனால ஒண்ணுமே நடக்கல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல அமித்ஷாவை பாக்குறாரு. ஓகே, ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி. ஒண்ணுமே நடக்கலன்னு இல்ல. என்னதான் நடக்குது? என்ன தேவையோ அது நடந்துட்டு இருக்கு. அந்த தேவை என்ன இருக்கு? கூட்டணி சமயத்துல என்ன பேச்சுவார்த்தை இருக்கோ எலெக்ஷன் சமயத்துல அதான் நடக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தெரியாது அது இப்போ. இது நீங்க உங்களுடைய டிமாண்ட்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆல் ஒன்லி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட். இன்னொரு பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது என்னன்னா, பிரதமர் அவர்கள் இங்க வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு. அஇஅதிமுக பத்தி சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தி சொன்னாரா? எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரா? தொடர்ச்சியான விமர்சனம். இது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அறிவிக்க வேண்டிய வேலை. ம். அதே போல கூட்டணி வந்து அதிமுகவோட பேசுனது உள்துறை அமைச்சர். அவர் அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் மதுராந்தகம் கூட்டத்துக்கு வந்தாரு, இன்னொரு கூட்டத்துக்கு வந்தாரு. முதலமைச்சர் வேட்பாளரை பத்தி அவர் சொல்லவே இல்ல. பாருங்க அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க. கூட்டணி எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு உறுதியா சொல்றோம். ஆனா அங்க சொல்ல முடியலையே. திரு அமித்ஷாஜி அவர்கள் சொன்னாரு, எங்க தேசிய பிரசிடென்ட் சொன்னாரு, எங்க மாநில தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பிஎம்ஏ தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கறதுல அதிமுக தானே தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குது. இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நடக்கிறது அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பதே அதிமுக தான். அதனால இந்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு டிவிஷன் பண்ண முடியுமா, ஒரு பிரச்சனை அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு சிலருக்கு ஆசை இருக்கலாமே ஒழிய எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. இந்த கரூர் சம்பவத்துல திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி செஞ்சிருக்கலாம், அது தமிழ்நாடு அரசு காவல்துறை சரியாக கையாளவில்லை அப்படின்லாம் திரு பாஜக மாநில தலைவர், முன்னாள் தலைவர்கள், அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொன்னாங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட் மாறி இருக்கு. நாங்க அன்னைக்கு சொன்ன ஸ்டாண்ட் இன்னைக்கும் இருக்கு. That is not been properly dealt by the தமிழ்நாடு. திரு விஜய் அவர்கள் மீதான விமர்சனம் இப்ப திடீர்னு மாறி இருக்கு. இல்ல, விஜய் அவர்கள் மீதான விமர்சனம் எந்த நேரத்துல எந்த அக்கேஷன்ல எது சொல்லணுமோ அதை நாங்க சொல்லுவோம். ஒருவேளை கூட்டணிக்கு வரல அப்படிங்கறதுனால ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. என்ன அதுதான் சொல்றாங்களே, எந்த நேரத்துல எந்த விமர்சனம் வைக்கணுங்கிறது அது எங்களை பொறுத்தது. அது உங்க டிஸ்கஷன். அதுல ஒண்ணும் கரெக்ட். அதுல இங்க பட் பொது பார்வை எப்படி இருக்கு பாரு. அவங்க அப்ப வந்து ஆதரிச்சு பேசினாங்க, அது வந்து முதல்ல பேசினாங்க, இப்ப வந்து ஒருவேளை கூட்டணிக்கு வரல அதனாலதான் இப்படி பேசுறாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கறத வச்சுதான் நாங்க முடிவு பண்றோம். சோ கரூர் சிச்சுவேஷன்ல we have criticized the state government for not giving the proper protection and arrangement for the people அப்படிங்கறதால we have criticized the state government. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் எங்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சா நாங்க அதுக்கு பதில் கொடுக்கிறோம். இப்போ சமீபத்தில் நடந்த தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பில் கூட அவர் வந்து விஜய் அவர்கள் பாருங்க பாஜக பத்தி எதுவுமே பேசல, சோ அவர் தான் பாஜகவுடைய பி டீமா செயல்படுறாரு திரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம். திமுக இது வந்து எல்லா பக்கம் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க, பி டீம் ஏ டீம். நான் கேக்குறேங்க, திமுகவோட பி டீமா கூட அவர் இருக்கலாம். யாரு மேடம்? விஜய். திமுகவினுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கிறார். இன்னொரு பக்கம் எதிர்ப்பு நிலைப்பாடு யாருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. ஆக திமுகவை செட் பண்ணி ஓகே திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பதற்கு ஒரு பி டீமா அவர் இருக்கலாம்னு சொல்லலாம்ல. சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு தானே மேடம். திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுல நீங்க தானே இருக்கீங்க. அதுதானே சொல்றேன். திமுக ரெண்டு பக்கம் நீங்க தானே மேட்ச் ஆகி போறீங்க. நான் கேக்குறேன், திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு விஜய்க்கு இல்லையா? அதுதான் சொல்றேன் மேடம். அதனாலதான் சொல்றேன். அப்போ திமுகவினுடைய ஆதரவு ஓட்டுகள் ஒரு புறமும் திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வரும்போது ரெண்டு பேர் பிரிச்சுக்கலாம்ல. அப்ப அதுக்காக அவர் ஒரு பி டீம்னு சொல்லலாம்ல. அவங்களே செட் பண்றாங்கன்னு சொல்றேன். நான் தான் சொல்றேன். சோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள விஜய் இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க இன்னைக்கு தேதியில விஜய் இல்லை, வருவாரா தெரியாது. வருவார் எதிர்பார்க்கலாம் தெரியாது. என்ன மேடம் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க எதிர்பார்க்கிற பதில் நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க தானே தலை பொறுப்பு. நான் சொல்றேனே, நான் பாஜக பொறுப்புல இல்ல, நீங்க தான் பொறுப்புல இருக்கீங்க. நான் சொல்றேன் தெரியாதுன்னு சொல்றேன். நீங்களே தெரியாதுன்னா அப்புறம் நாங்க என்ன சொல்றது? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களை யாரும் சொல்ல சொன்னாங்க? அமைதியா இருங்க, நான் தெரியற வரைக்கும் அமைதியா இருங்க. இல்ல விஜய், நான் ஏன் அந்த கேள்வி வருதுன்னா அந்த கூட்டணிக்குள்ள அவரை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்கு. அவர் வந்து என்கொயரி போறாரு, டெல்லி போறாரு, இதெல்லாம் சோ மச் ஆஃப் எஸ். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு கூட்டணி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யாரும் யாரோட பேசிட்டு இருப்பாங்க வரலாம். தெரியாது. உங்களுக்கு தலைப்பு செய்தி போடுறக்கோ இல்ல பிரேக்கிங் நியூஸ் போடுறதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? இன்னைக்கு தேதியில தெரியாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வேற சில கட்சிகள் வரலாமா? யார் வேணும்னாலும் வரலாங்க.
யார் வேணும்னாலும் வரலாம். நிச்சயமா திமுக காங்கிரஸ் வரப்போறது இல்ல, அது தவிர வேற திமுக வராது, காங்கிரஸ் வராது, எங்களுக்கு வந்து இடதுசாரிகள் எதிர் வர நிலைப்பாட்டுல மாட்டாங்க. இருக்கிற கம்யூனிஸ்ட் வராது. இடது- ஓகே, ஐடியாலஜிக்கலா இருக்கிறவங்க இவங்க வரமாட்டாங்க. ம். மீதி மத்தவங்க யார் வேணாலும் வரலாமே. வைகோ அவர்கள் வைகோ அவர்கள் அங்க அதே சின்னத்திலேயே நிக்கிறாங்களே. தெரியாது, அதான் நான் சொன்னேன். கூட்டணி பேச்சுவார்த்தை போகணும், சீட் அலோகேஷன் நடக்கணும், கேண்டிடேட் வந்து லிஸ்ட் வரணும். இது வரைக்கும் சுவிட்ச் ஓவர் தட் வுட் ஹேப்பன் எவ்ரிவேர். தேமுதிக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து போனது ஒரு பெரிய இழப்பா? நாங்க அதை அப்படி பார்க்கலைங்க. அதனால தான் சொல்றேன், இட் இஸ் நாட் அபவுட் த நம்பர்ஸ், ம். இட் இஸ் அபவுட் த கெமிஸ்ட்ரி. ம். அவங்க ஏன் இல்ல, போனாங்க? நீங்க அந்த கெமிஸ்ட்ரியை உருவாக்குறதுக்கு, அந்த அலைன்மெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணங்கிறது மறுக்க முடியுமா? இல்ல அப்படின்னு இல்ல, எல்லா கட்சியோடும் வந்து ஒரு கூட்டணி கொண்டு வரக்கான முயற்சிகளை மேற்கொள்ள தான் செய்வோம். ம். ஆனா அது அது நடக்கல. எஸ், நடக்கல, அவ்வளவுதான். அது ஏன் நடக்கல, என்ன காரணம் அப்படிங்கிறது ஐ வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட். ம். ஸோ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினது அதிமுக. அதனால அது அவங்களுக்கு தான் வந்து அதை பத்தி விஷயங்கள் தெரியும். சமம் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களோ? இல்ல அதனால திருப்பி இல்ல, நான் உங்களோட நம்பர்ஸ் questions சென்ஸ் அதை என்னன்னா, சொல்றேன். இல்ல நான் ஏன் அதுக்கு நம்பர்ஸ் நான் மீண்டும் அந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இப்போ அதிமுக திமுகவுக்கு வந்து பூத் லெவல்ல எல்லா பக்கமும் இருக்கு. திருப்பியும் நான் சொல்றேன், அது ஐ சொல்லுங்க. டோன்ட் வாண்ட் டு கோ டு தட் பெர்செப்ஷன் ட்ராப். இல்ல, நான் பெர்செப்ஷன் ட்ராப்பே சொல்ல, இல்ல, நம்பர்ஸே கேக்குறேன். already நாட் அபௌட் தி already the answers been done, given. ம். If you have any other question, you ask me. சோ அந்த தேமுதிக போனதுல இந்த எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது லார்ஜர் பிக்சர். தமிழ்நாட்டை காப்பாத்த போறது யாரு, அதான் கேள்வி இன்னைக்கு மக்கள் முன்பாக. சோ யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து ஃபைனல் டே வரைக்கும் தட் வுட் ஹேப்பன் அப்படிங்கிறேன். அது That would ப்ராக்டிகல். ம். எந்த பக்கம் எந்த கட்சிகளும் பேசிட்டு தான் இருப்பாங்க, unless otherwise they has been sealed. ஓகே. ஆ. திருமிகு வானதி சீனிவாசன் மீண்டும் கோவை தெற்கு தொகுதியா இல்ல வேற தொகுதி கேட்பதாக தகவல் வருகிறது. அது கட்சியோட தலைமை எடுக்க வேண்டிய ஐ மீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை நான் ஃபாலோ பண்ணேன். போட்டியிட தயாரா இருக்கீங்க? அதுவும் கட்சி தான் முடிவெடுக்கணும். நான் போட்டியிடணுமா வேண்டாமாங்கிறது கட்சி தான் முடிவெடுக்கணும். ம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய தலைமை எந்த இடத்துல நிக்க சொன்னாங்களும் நிக்கணும். நிக்க சொன்னா நிக்கணும், இல்ல உங்களுக்கு வேற பொறுப்புனா வேற பொறுப்பு அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் எங்களோட டிராவல் இருக்கு. ஐ மீன் என்னோட டிராவல் இந்த கட்சியில அப்படிதான் இருக்கு. ம். ஸோ வாட் எவர் த பார்ட்டி டெசிஷன் வி ஆர் ஃபாலோயிங் இட். அதனால ஏன் தொகுதியை பொறுத்தோ நான் போட்டியிடுறத முடிவு பண்றதோ இது எல்லாமே வந்து கட்சியோட லீடர்ஷிப் எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே. திரு அண்ணாமலை அவர்கள் இந்த முறை போட்டியிடுவாரா? ஏங்க நானே என்ன என்ன கேட்டா- நிகழ்ச்சியே தெரியாதுங்க. என்னோடதே தெரியாதுங்கிற. பட் அவர் போட்டியிடணும்னு நான் ஆசைப்படுறேன். as அவர் an individual. போட்டியிடணும்னு, ஆமா, நான் ஆசைப்படுறேன். Okay. ஏன்னா அவர் மாதிரி ஒரு வைப்ரண்ட், ஒரு ஆர்டிகுலேட்டிவ், அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அசம்பிளிக்குள்ள நுழையும் போது தட் வுட் ஐ மீன் அது Create an கேரி த மெசேஜ். Oh. அப்படிங்கறதுனால நான் விரும்புறேன் அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைவா ஒரு கேள்வி. திரு நயினா நாகேந்திரன் அவர்களை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக கொண்டு வந்ததன் மூலமாக சமூக பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது ஒரு வேகமாகவும் ஒரு மேசிவம் போயிட்டு இருந்தது, ஆர்டிகுலேட்டிவா இருந்தது, குறைந்து விட்டதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. இல்ல, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு விதமான செயல்பாடுகள் உண்டு. சில நேரங்கள்ல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இப்ப நான் ஒரு விதத்துல பதில் சொல்றேன்னா இன்னொரு தலைவர் இன்னொரு மாதிரி தான் பதில் சொல்லுவார். ம். அதனால திரு அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது, இந்த வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருந்தது. திரு நயினா நாகேந்திரன் அவர்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தட் இஸ் டிஃபரெண்ட். அவரே அதை வந்து சொல்றாரு, நான் வந்து தென்றலா தான் இருப்பேன், நான் வந்து இப்படிதான் பேசுவேன். ஓகே, ஸோ பார்ட்டி வந்து அதை பாக்குது, யாரை எந்த நேரத்துல எங்க வைக்கணும் அப்படிங்கிறத பார்ட்டி முடிவு பண்ணுது. அதனால திரு அண்ணாமலை அவரு கொடுத்த ரோலை அவர் சிறப்பா பயன்படுத்தினார். திரு நயினா நாகேந்திரன் இப்போ அவரு கொடுக்கப்பட்ட வேலை என்ன இருக்கோ அதை வந்து அவர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒரு தனித்தனி கேரக்டரிஸ்டிக். எல்லாருமே கட்சிக்கு தேவைப்படுறாங்க, எல்லா முகங்களும் தெரியும். எல்லா முகங்களும் கட்சிக்கு தேவை. அதனால அந்த அடிப்படையில தான் இந்த கட்சி எங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, திமுக மாதிரி அந்த முதலமைச்சர் நாட்காலிங்கிறது ஒரே ஒரு கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இல்லைங்களா? இங்க வந்து தலைமை பொறுப்பு யார் வேணாலும் வரலாம். இன்னைக்கு திரு நயினா நாகேந்திரன் இருக்காரு, நாளைக்கு இன்றைக்கு இருக்கிற மாவட்ட தலைவரோ மாநிலத்தில் இருக்கிற செயலாளர் யார் வேணும்னாலும் வரலாம். திருமிகு வானதி அவர்கள் வரலாம். ஓகே, யார் வேணா வரலாம். பார்ட்டியே ரெகனைஸ் பண்ணியாச்சு, நேஷனல் பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு சவுத்துல இருந்த லேடி கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா இந்த கேள்வி வந்து அடுத்தது இவர் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக பத்தி கேட்க முடியுங்களா? முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பின்பாக திரு கே நேரு அவர்கள் வருவாரா, திரு ஏவா வேலு அவர்கள் முதலமைச்சரா வருவாரா, கேட்க முடியுமா அந்த கேள்வியை திமுக பார்த்து? யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, அதனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யார் யார் என்னென்ன ரோலு எப்ப பிளே பண்ணணும்
அதை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணணும் அந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத பார்ட்டி முடிவெடுக்குது. அவங்கவுங்க அந்தந்த ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவ் தேர் ஓன் அட்வான்டேஜஸ். ஸோ அதை தான் பார்ட்டி வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. தட் கேன் கான்ட்ரிபியூட் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட். பார்ட்டியோட ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் அது ரொம்ப தேவைப்படுது. நீங்க கான்டெஸ்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்தது. வாழ்த்துகள். நீங்க வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துகள். இந்த நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்தமைக்க நன்றி. ரொம்ப நன்றி. உங்களோட வாழ்த்துக்களுக்கும் நன்றி.